Hi friends, இன்னைக்கு நம்ம சிம்பிளா சூப்பரான வெஜ் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். கருவேப்பிலை 10 சின்ன வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ரெண்டுத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம் இப்போ. இது நல்லா பிரவுன் கலரா வணங்கினதுக்கு அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது அடுத்ததா தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா. அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா வணக்கிக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் நல்லா இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகட்டும். அடுத்ததா இதில் நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்க போகிறோம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த காய் வணங்கியாச்சு. இந்த காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். காய் ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். அடுத்ததான் இதுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கல்லையும் தேங்காயும் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 கொதி வந்ததும் கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம்.